ஒரே இரவில் யாரும் வெற்றியை அடைய முடியாது. ஒவ்வொரு வெற்றியுமே ஆயிரக்கணக்கான தோல்விகளின் மேல் கட்டப்பட்டதுதான். ஒரு மனிதன் 1000 முறை தோல்வியடைந்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் எழுந்தார். அந்த உறுதியே உலகம் முழுவதையும் ஒளியால் நிரப்பியது. அவர்தான் தாமஸ் ஆல்வா எடிசன். 1847 பிப்ரவரி 11, அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலம். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சிறுவன்தான் தாமஸ் எடிசன். பள்ளிக்கு சென்றபோது ஆசிரியர்கள் அவனை கவனம் செலுத்தாதவன் என்று குற்றம் சாட்டினர். இந்த பையன் படிக்கவே முடியாது என்று கூட சொன்னார்கள். ஆனால் ஒரே ஒருவர்தான் அந்த சிறுவனை நம்பினார். அவர் அவனது தாயார். என் மகனுக்கு வித்தியாசமான சிந்தனை திறன் இருக்கிறது, நான் வீட்டிலேயே கற்பிப்பேன் என்று தீர்மானித்தார். அந்த நம்பிக்கையே எடிசனின் வாழ்க்கையை மாற்றியது. சிறுவயதிலிருந்தே அறிவியல் சோதனைகளில் ஆர்வம் காட்டிய எடிசன் வீட்டிலேயே ஒரு சிறிய ஆய்வுகூடம் அமைத்து பல கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்யத் தொடங்கினார். அதே ஆர்வமே அவனை உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராக மாற்றியது. ரயிலில் செய்தித்தாள் விற்பவராக வேலை செய்தார். அதே நேரத்தில் ரயிலில் கூட தனது சிறிய அச்சகத்தை வைத்து எடிசன்ஸ் வீக்லி ஹெரல்ட் என்ற பத்திரிகையையும் அச்சிட்டார். தனது சம்பாதிப்பில் சில பணத்தை வைத்துக்கொண்டு பரிசோதனைகளுக்கு கெமிக்கல் வாங்கினார். டெலிகிராப் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி தனது முதல் கண்டுபிடிப்புகளை செய்து காட்டினார். அவரின் உண்மையான பெரிய பங்களிப்பு முதல் தொழில்முறை ஆராய்ச்சி ஆய்வகத்தை உருவாக்கியது. 1876 நியூ ஜெர்சியில் உள்ள மென்லோ பார்க்கில் எடிசன் தனது ஆய்வகத்தை அமைத்தார். இது உலக வரலாற்றிலேயே முதல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேபரட்டரி. முன்னர் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் தனிப்பட்ட முறையில் நடந்தன. ஆனால் எடிசன் சொன்னார், அறிவியல் என்பது ஒருவரின் தனிப்பட்ட சிந்தனை அல்ல, அது குழுவின் கூட்டுப்பணியே பெரிய புதுமையை உருவாக்கும். அதனால் தான் அவர் தனது லேபில் பல்வேறு துறைகளில் உள்ள பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், உதவியாளர்கள் அனைவரையும் சேர்த்து வேலை செய்ய வைத்தார். ஆனால் அவரின் மனதில் உலகை ஒளியால் நிரப்ப வேண்டும் என்ற ஆசை. 19ஆம் நூற்றாண்டில் மின் விளக்கு உருவாக்கவும் முயற்சிகள் இருந்தன. ஆனால் அந்த பல்புகள் சில நிமிடங்களில் எரிந்துவிட்டன. எடிசனின் இலக்கு தெளிவு மக்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நீண்ட நேரம் எரியும் மின் விளக்கு. அந்த முயற்சிக்காக அவர் தனது குழுவோடு ஆயிரக்கணக்கான பரிசோதனைகள் செய்தார். காட்டன், பட்டு, காகிதம் எல்லாவற்றையும் ஃபிலாமெண்டாக பயன்படுத்தி பார்த்தார். 1000க்கும் மேல் தோல்விகள். ஆனால் எடிசன் ஒருபோதும் கைவிடவில்லை. 1880 கார்பனைசட் பம்பு ஃபிலமெண்டை பயன்படுத்திய போது அவரது மின்விளக்கு 1200 மணி நேரம் எரிந்தது. இதுவே உலகையே மாற்றிய கண்டுபிடிப்பாகியது. தாமஸ் எடிசனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மின்விளக்கு மட்டும் அல்ல. எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்ததோடு மட்டும் நின்றுவிடவில்லை, மின்சார விநியோக முறைமை உருவாக்கினார். அவருடைய கண்டுபிடிப்புகள் உலகையே மாற்றின. போனோகிராஃப் ஒலியை பதிவு செய்து மீண்டும் கேட்கக்கூடிய முதல் சாதனத்தை எடிசன் கண்டுபிடித்தார். மோஷன் பிக்சர் கேமரா திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு அடிப்படையான மோஷன் பிக்சர் கேமராவை உருவாக்கினார். மின்சார சக்தி அமைப்பு மின்சாரத்தை உற்பத்தி செய்து விநியோகிக்கும் முதல் மையத்தை நிறுவினார். இது மின்சார சக்தியை மக்களுக்கு கொண்டு சென்றது. அவர் மொத்தம் 1093 காப்புரிமைகளை பெற்றார். வெற்றியடைந்தவர்களை பார்க்கும்போது நாமெல்லாம் அவர்களின் சாதனைகளையே கவனிக்கிறோம். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் சவால்களையும் தோல்விகளையும் யாரும் அதிகம் பேசுவதில்லை. உலகையே ஒளிரச் செய்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கூட பல தோல்விகள், தடைகள், சவால்கள் இருந்தன. அவற்றை எப்படி எதிர்கொண்டார் என்பதே இன்று நமக்கு ஒரு பெரிய பாடமாகிறது. முதல் தோல்வி மின்சார வாக்குப்பதிவு இயந்திரம். 1869 எடிசன் தனது முதல் முக்கிய கண்டுபிடிப்பாக மின்சார வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கினார். இந்த கருவி மூலம் அரசியல்வாதிகள் விரைவாக வாக்குகளை பதிவு செய்ய முடியும்.
என்று அவர் நினைத்தார். ஆனால் அரசியல்வாதிகள் விரைவாக வாக்குப்பதிவு செய்ய விரும்பவில்லை. அவர்களுக்கு வேண்டியது நேரம் வாங்கி விவாதம் நடத்தி அரசியல் உத்திகள் செய்வது. எனவே எடிசனின் முதல் கண்டுபிடிப்பு வணிக ரீதியாக முழுமையான தோல்வி. ஆனால் அதிலிருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடம், மக்களுக்கு தேவையானதை கண்டுபிடிக்க வேண்டும். இரும்புத்தாது சுரங்கத் திட்டத்தின் தோல்வி 1880களில் எடிசன் ஒரு மிகப்பெரிய கனவு திட்டத்தில் ஈடுபட்டார். குறைந்த தரமான கற்களிலிருந்தும் இரும்புத்தாது எடுக்க முயன்றார். தனது சொந்த இயந்திரங்களை உருவாக்கி மிகுந்த முதலீடு செய்தார். பல ஆண்டுகள் அவர் உழைத்தார். ஆனால் மிச்சிகன் மாநிலத்தில் தரமான இரும்புத்தாது கிடைத்துவிட்டது. அதனால் எடிசனின் தொழில்நுட்பம் யாருக்கும் தேவையில்லை. இதன் விளைவாக அவர் மில்லியன் கணக்கில் நிதி இழப்பு சந்தித்தார். எடிசனை கேட்டார்கள், நீ 1000 முறை தோல்வியடைந்து விட்டாய், உனக்கு விரக்தி வரவில்லையா? அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், I have not failed 1000 times. I just found 1000 ways that didn't work. தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான புதிய பாதையை காட்டும் வாய்ப்புதான். தாமஸ் எடிசனின் வெற்றியின் மறைமுகத்தில் ஒரு பெரிய காரணம் இருந்தது. அவரது கடுமையான உழைப்பு. தினசரி கடுமையான வேலை. எடிசன் தினமும் 16 முதல் 18 மணி நேரம் உழைத்தார். பகலும் இரவும் ஆய்வகத்தில் இருந்தார். பரிசோதனைகள், கண்டுபிடிப்புகள், மேம்பாடுகள் அனைத்தையும் செய்தார். இதை சாதாரண மனிதர்கள் நினைத்தால் மிக கடினமாக தோன்றும். தூக்கம் குறைவாக இருந்தாலும் அவர் எப்போதும் பரிசோதனைகளை தொடர்ந்தார். சில நேரங்களில் இரவு முழுவதும் உழைத்து அதிகாலை வரை ஆய்வில் இருந்தார். இருப்பினும் தொடர்ந்து உழைத்த போதும் எடிசன் தேவையான சமயங்களில் சிறிய சிறிய தூக்கங்களை எடுத்து தன்னுடைய சக்தியை சீராக வைத்துக் கொண்டார். மின்சாரம், வெப்பம் போன்ற ஆபத்துகள் இருந்தாலும் கவலைப்படாமல் பணி தொடர்ந்தார். சில ஆபத்துகளை சந்தித்தாலும் கண்டுபிடிப்பில் தடையில்லை. அவர் சொன்னார், உழைப்பு எனக்கு சிரமமல்ல, அது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இந்த உழைப்பும் உறுதியும் ஆயிரக்கணக்கான தோல்விகளை வெற்றியாக மாற்றியது. இன்று நாம் இரவில் வீட்டில் விளக்கு எரிய வைத்தால் அதற்கு காரணம் எடிசன் கனவு. ஒரு மனிதனின் உறுதியான முயற்சி உலகை முழுவதும் எப்படி மாற்ற முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். ஒவ்வொரு தோல்வியும் எடிசனுக்கு ஒரு பாடமாக இருந்தது. அந்த பாடங்களின் சேர்க்கையே மின்விளக்கை உருவாக்கியது. இன்று உங்களின் தோல்விகள் கூட நாளைய வெற்றியின் ஒளியாக மாறலாம்.